ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் A4 யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த பீட்ஸ வச்சு உங்களுக்கு பர்ஸு, கீ செயின் எல்லாம் போட்டு காட்டியிருப்பேன். இந்த 3 கலர்லேயே தான் போட்டிருப்பேன். ஏன்னா, இந்த 3 கலர்ல தான் நான் வாங்கியிருந்தேன். சரி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அவங்க வந்து வந்து பே பே ஃபோனும் எடுக்கல. அதனால சரின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோல கூட போட்டிருந்தேன். இந்த பீட்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சரி இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கீ செயின் ட்ரை பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கும் போட்டு காட்டலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ எடுக்கிறேங்க. எனக்கு இந்த பீட்ஸ் கிடைச்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர். இந்த பாருங்க இந்த மாதிரி கீ செயின் தான் போட்டிருக்கேன். ஒரு ஹார்ட் ஷேப்ல. பாருங்க இது எப்படி இருக்குன்னு. யார் வேணாலும் போடலாங்க. இப்ப வீடியோ போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாமா? எனக்கு 3 கலர் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒன்று பிங்க் கலரில் போட்டிருக்கேன், ஒன்று எல்லோ கலரில் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம க்ரீன் கலரில் போடலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப நரம்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரண்ட் இல்லைங்க, அதனால தான் சார்ஜ் லைட்டை வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். தேவைக்கேற்ப நரம்பு எடுத்து வச்சு மடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 5 பீட்ஸ் வேணும் க்ரீன் கலரில். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பீட்ஸையும் நம்ம ஒரு இதில் கோர்த்துடலாம். பாருங்கள் 5 கோர்த்துருக்கேன். இது நல்ல நரம்போடு சேர்த்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இதை சேர்த்தாச்சா? இந்த 5 நரம்பையும் அப்போ 5 பீட்ஸ் நம்ம கோர்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம அப்படியே 2 முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த முடிச்சு போட்ட இடத்துலேருந்து பக்கத்து சைடில் இந்த நரம்பை நம்ம கோர்த்துடலாம். அதே மாதிரி பக்கத்து சைடில் இந்த நரம்பை இதில் கோர்த்துடலாம். இந்த முடிச்சு போட்ட இடத்துலேருந்து பக்கத்து பீட்ஸில் ஒரு நரம்பை அப்படியே கோர்த்துடணும். அதே மாதிரி அந்த சைடு உள்ள பீட்ஸில் பக்கத்தில் உள்ள நரம்பில் நம்ம கோர்த்துடணும். இப்போ எப்படி கோர்க்குறேன்னு பாருங்கள். இங்கிட்டு உள்ள நரம்பு எடுத்து இந்த பீட்ஸில் கோர்க்க போகிறேன். கோர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி அங்கிட்டு நம்ம கோர்க்கலாம். கோர்த்தாச்சு. இப்போ இந்த பாருங்க இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 2 பீட்ஸு, இந்த நரம்பில் 2 பீட்ஸு நம்ம கோர்க்க போகிறோம். இந்த பீட்ஸு கிடைச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு. பாருங்கள் நம்ம இந்த பீட்ஸ் கோர்த்ததுக்கப்புறம் இதில் 2 பீட்ஸு, இதில் 2 பீட்ஸு நம்ம கோர்க்க போகிறோம். கோர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு பக்கெட்டு ஒரு நரம்பில் வந்து ஒரு பீட்ஸை கோர்த்துக்கணும். கோர்த்துக்கிட்டு அந்த பீட்ஸில் இந்த பக்கத்தில் உள்ள இன்னொரு நரம்பை எடுத்து அந்த இன்னொரு பீட்ஸ்குள்ளே விடணும். விட்டாச்சா? இப்போ பாருங்கள் அப்படியே இழுத்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தெரியுதா? நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மையமாக வச்சு இதில் 6 பீட்ஸு, இதில் 6 பீட்ஸு நம்ம கோர்க்க போகிறோம். ஆறு கோர்த்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 6 கோர்த்துக்கலாம்.
6 கோர்த்தாச்சா? இப்போ இங்கிட்டு 6 இந்த பக்கம் 6 நம்ம கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு பூ போட்டோம் இல்லையா 5 பீட்ஸு, அதில வந்து கீழ்ப்பகுதியில ஒரு இந்த பாசிய மையமா வச்சு பாருங்க, பக்கத்தில இந்த பீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கத்தில ஒரு பீட்ஸு. இந்த 6 கோர்த்த பாசிய கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கீழ உள்ள மையமா வச்சிருக்க பாசிக்கு மேற்பாசியில ஃபர்ஸ்ட்டு 5 பாசி போட்டோம் இல்லையா? அந்த பாசியில கீழ பாசிய மையமா வச்சு, பக்கத்தில உள்ள பாசியில நம்ம அப்படியே கோர்க்க போறோம். அதே மாதிரி இந்த பக்கம். இப்ப பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு. அங்கிட்டு 6 இந்த பக்கம் 6 நம்ம போட்டிருந்தோம். அத வந்து இந்த கீழ உள்ள பீட்ஸில ஒரு பீட்ஸ நம்ம மையமா வச்சு, பக்கத்தில உள்ள மணியில அந்த நரம்ப அப்படியே வளைச்சு கோர்க்க சொன்னோம். கோர்த்தாச்சா? கோர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு நரம்ப இந்த சைடு விட்டு கட்டிறலாம். அப்படியே நம்ம முடிச்சு போட்டுறலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இத வந்து இந்த வளைவு ஃபுல்லா இந்த நரம்ப இங்கிட்டு ஃபுல்லா கோர்த்துருங்க. அதே மாரி இந்த நரம்ப இங்கிட்டு ஃபுல்லா கோர்த்துருங்க. அப்படியே ஃபுல் பாசிக்குள்ள நம்ம கோர்த்துட்டு வந்தா தான் அந்த ட்ரிப்னஸ் கிடைக்கும். அதனால இத இந்த சைடு ஃபுல்லா வளைவுக்கு கொண்டு வந்துருங்க. அந்த சைடு அந்த வளைவுக்கு கொண்டு வந்துருங்க. நான் கீழ இந்த நரம்பு எடுத்து இந்த பக்கம் கோர்க்க சொன்னேன். இந்த பக்கட்டு உள்ளத இந்த பக்கம் கோர்க்க சொன்னேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பக்கட்டு தான் இந்த பக்கட்டு நம்ம கீ செயின் போட்டுக்கலாம். அதனால இத ஃபுல்லாத்தையும் அந்த கோர்த்ததோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த பக்கட்டு நடுவுல இந்த சைடு நடுப்பாசியில நம்ம வந்து கீ செயின் தொங்க விடுறோம்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடுல தான் போட்டிருக்கேன். அதனால சைடுலயே போட போறேன். இப்போ கோர்த்துக்கலாம். எங்கே நம்ம கீ செயின் போட போறோமோ, அந்த இடத்துல இந்த நரம்ப விட்டுருங்க. ஒரு சைடு நரம்ப மட்டும் ஃபுல்லா கோர்த்துக்கிட்டே வந்துருங்க. டைட்டா இருக்குங்க. இத கோர்த்த பிறகு தான் நம்மளுக்கு ட்ரிப்னஸே கிடைக்குது. அந்த ட்ரிப்பாவே இருக்குது. பாருங்க, நான் இந்த பக்கம் போட போறேன். அதனால ஒரு ஒரு இடத்துக்கு 2 நரம்பையும் கொண்டு வந்துரணும். ஒரு இதுக்குள்ள. பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துரணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க, இந்த மாரி கீ செயின் உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா, வேற பழைய சாவி கொத்துல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இத என்ன பண்ணணும்னா, ஒரு நரம்புல நம்ம கோர்த்துறணும். கோர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, 2 நரம்பையும் அப்படியே சேர்த்து கட்டிறணும். நல்லா டைட்டா கட்டிருங்க. இத கட்டிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பக்கட்டும் கோர்த்துருங்க. அந்த பக்கட்டும் கோர்த்து விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து இந்த சைடுல நம்ம கீ செயின தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு சைடுல போடுறதுனால சைடுல போட்டிருக்கேன். இத பாத்துருங்க 3 பின்னிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க.
எனக்கு அந்த பீட்ஸ் கிடைச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இன்னொரு கீ செயின் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.